Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல half an hourல செய்யற மாதிரி ரொம்பவே சிம்பிளா டேஸ்டா இன்ஸ்டன்ட்டான ரவா இட்லி அது கூடவே ஒரு சூப்பர் டேஸ்டான கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே செய்யறதுக்கு ஒரு half an hour தான் டைம் ஆகும். டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 முந்திரியை ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே நெய் கூட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த டைமில் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு உப்புமா ரவை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த ரவையிலேருந்து நல்லா வாசனை லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். ரவை நல்லா மணல் மலடாக வரணும். அப்போதான் இட்லி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துருக்கணும். அப்போ தான் ரவா இட்லி பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது இன்னுமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியை 2 கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதக்கணும்லாம் கிடையாது, ஒரு முறை மிக்ஸ் பண்ணால் போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு நார்மலான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முறை மிக்ஸ் பண்ணால் போதும், வதக்கெல்லாம் வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு இந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலான இட்லி, தோசைக்கெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவா இட்லிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்த ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கு. ரவை எல்லாமே ஊறி மாவுமே கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நார்மலான இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு நான் இட்லி பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஒன்று வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மலான இட்லி துணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மாவு எல்லாமே ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு இட்லி வெந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள் நம்மளுக்கு ரவா இட்லி எவ்வளோ மெத்துன்னு சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இட்லி. இதை வந்து கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ரவா இட்லி கார சட்னி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.